ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு ஃபுல்லாக ஒரே அளவு தான். ரொம்ப ஃபீல் ஓவர் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு லவ் சப்ஜெக்டா. படம் பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான். 2023 வந்திருக்கு. என்னடா புதுசாக ஒன்று சொல்கிறேன்னா ரொம்ப பழைய சேர்த்துணுன்னு சொல்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் நேற்று தான் பார்த்தேன். சில பேர் பார்க்காம இருப்பீங்களா, அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு வந்து பேரை கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டம். சப்த சாகதாச்சி எல்லோ கன்னட படம், தமிழ் டப்பில் இருக்குது. அதாவது அதுக்குன்னா அர்த்தம்னா இந்த 7 கடல்களை தாண்டியான் அப்படிதான் இருந்துச்சு தமிழில் பேர். எப்படி சொல்கிறது, 2 பாட்டாக வந்து ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சொல்லக்கூடாது. ட்ரூ லவ்னா என்னான்ட்டு கேட்பாங்களே, இந்த படத்தை பாருங்கள். உண்மையாகவே ட்ரூ லவ்னா என்னான்னு தெரியும். எப்படி சொல்கிறது, இது எல்லாரும் வந்து லவ் பண்ணுறாங்க, ஆனால் இதுமாரி யாராவது செய்வாங்களா? அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடா இவன் இப்படி சொல்லலாம்னு நினைக்காதீங்க, நீங்கள் போய் பாருங்களேன். உண்மையாகவே அவங்க 2 பேர் சேரணுன்ட்டு நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 பேர் ரொம்ப நல்லவங்க. அதாவது அழகுன்றது வந்து எப்பவுமே வந்து முகத்தில் இல்லை, நம்ம செயலில் இருக்குன்னுவாங்க. அதுமாரி அதில் ஒரு சீன் ஒன்று வரும். அவன் வந்து பேனரை கீப்பான். என்னடா இது பேனரை கீக்கிறான் இருக்கும். அதுக்கு அடுத்து ஒரு சீன் ஒரு வர பாருங்க. நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்கள் அதை படத்தில் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் அந்த சீனு. உண்மையாக சொல்கிறேன். என்னடா இது. அதாவது அது ஒரு சின்ன செயல் தான், சின்ன விஷயந்தான். ஆனால் அதோட அவுட்புட் பார்த்தீங்க வச்சிங்களேன், உண்மையாக நீங்களே அழுதுருவீங்க. பயங்கரமாக இருக்கும். பார்ட் 1 இருக்குது, பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்மாக பார்ட் 2 பார்த்துருவீங்க. அமேசான் ப்ரைமில் இருக்குது, போய் பாருங்கள். சண்டே வேறு, போய் பார்த்து நீங்களும் அழுவுங்க. என்ன பண்ணுறது, ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கும் படம். பாருங்கள். அதேமாரி கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சீன் ஒன்று வரும். இது நான் சொல்ல, யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லிருக்காரு. அதாவது ஒரு குயிலோ ஏதோ ஒன்று கத்துற மாரி வரும் ஒரு சீனு. அது கத்துறது வந்து அது அந்த இனத்துலேயே அது கடைசியாக இருந்த பறவையாம், ஆண் பறவை. அது அதோட இணையை தேடி கற்றுதான். ஆனால் இல்லையே, ஏன்னா அதுதான் அது கடைசியாக கற்றுதான். அதுமாரி இருக்கும். அந்த சவுண்டை அதில் போட்டிருப்பாங்க, சைடு ஏ சைடு பின்ட்டு. சைடு பியில் தான், சைடு பின்னா பார்ட் 2. நீங்கள் போய் பாருங்களேன். ஏன்டா இவ்வளோ சொல்கிறேன்னு நினைப்பீங்க, போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் உண்மையாக.